வணக்கம் கபடி உறவுக்கு மேட்ச் 7 கற்பகம் யூனிவர்சிட்டி வெர்சஸ் என்ஏ அகாடமி. இந்த போட்டியில் விளையாட்டு வீரர்களோட பட்டியலை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நடுவர் பார்த்தீங்கன்னா அவர் காளிதாசனை தான் நடுவர் பணியை செஞ்சுட்டு. கற்பகம் யூனிவர்சிட்டி என்ஏ அகாடமி ரொம்ப சிறப்பாக ஆடக்கூடிய இரு அணிகள் வந்து களத்தில் வந்துருக்காங்க. இந்த போட்டி பார்த்திங்கன்னா முழு வீடியோ கிடையாதுங்க, இது ஹைலைட்ஸ் தான். நமக்கு யுவா கபடி சீரிஸ் கிடைக்கக்கூடிய ஹைலைட்ஸ் தான் வந்து நம்ம கூட பகிர்ந்துட்டுருக்கேன். இதனால் வந்து நம்ம எந்த வேறு எதுவும் பண்ண முடியாது. நம்ம என்ன ஹைலைட்ஸ் கொடுக்கணும் அந்த ஹைலைட்ஸ் பற்றி போட்டுருக்கோம். இந்த போட்டியில் பார்த்திங்கன்னா ரெண்டு அணிலும் தலை சிறந்த அணிகளாக விளையாடிட்டு இருக்காங்க. தற்பொழுது இந்த போட்டி வேளாண்மை இன்ஸ்டியூட் தான் நடந்தது. சென்னை பொன்னேரியில் வந்து நடந்துட்டுருக்கு. அற்புதமான ஒரு புள்ளிங்க, அற்புதமாக ஒரு புள்ளி எடுத்துக்காரு. ஒரு புள்ளியா ரெண்டு புள்ளியா மூணு புள்ளிங்க, சூப்பராக எடுத்துட்டாரு. அப்படியே எங்கள் அப்பா சரியான ஜம்புங்க, கமால் கம்மன்ட்டுங்க. அடாடாடா சூப்பரான ஜம்ப் போட்டு போனாரு. இது வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து நீங்கள் ஹைலைட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் 14 நிமிஷம் 36 செகண்டில் வந்து 2 புள்ளிகள் என்ஏ அகாடமி எடுத்திருக்காங்க, 6 புள்ளிகள் கற்பகம் யூனிவர்சிட்டி எடுத்திருக்காங்க. சூப்பராக டேக்கிள் பண்ணியிருக்காங்க. 2 புள்ளிங்க என்ஏ அகாடமி. ஆட்டாட்டாட்டா நல்லா பேக்கப் வந்து பிடிச்சாருங்க டிஃபெண்டர். பேக்கப் வந்ததுனால வந்து இந்த ரைடு வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. அது டிஃபெண்டர் வந்து பிடிச்சிருக்காங்க. 9-10 6 நிமிஷம் 61 செகண்டில் ரைடர் வந்து சங்கர் அற்புதமான ரைடுங்க. அப்படிங்க அப்பா சூப்பர் ரைடா நடுவு தான் முறுக்கணும். இந்த ஜம்ப் அடிச்சு போனார் ஏற்கனவே சூப்பர் ரைடு எடுத்துருந்தேன். மறுபடியும் ஒரு சூப்பர் ரைடுங்க. அது 1 2 3 நிறைய பேர் கமல் வந்து கேட்டுருந்தீங்க, சுதாகர் ஆடுறாரு. சுதாகர் எப்போ வருவான்னு தெரியலைங்க, சரிதான் தகவல் சொல்கிறோம். அப்டேட் கிடச்சினா இப்போ என்ஏ அகாடமி விசஸ் கற்பகம் யூனிவர்சிட்டி அட்ரஸ் சரியான ஒரு ஆங்கிள் விடுங்க. ஆங்கிள் விட காப்புன்னு பிடிச்சாரு. இது அவர் ஆல் அவுட் சுச்சுவேஷனு. ஆடாடா ரிபோர்ட் மிஸ் ஆனாலும் மறுபடியும் டேஷ் வந்து அடித்து பிடிச்சாருங்க. ஃபஸ்ட் ஸ்டாப் வந்து முடிஞ்சிருக்கு. பஸ் ஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா 19-14 என்கிற புள்ளி கணக்கில் வந்து போட்டி போயிட்டுருக்கு. கத்தியோட ஃபேவரட்டான ஒரு ஸ்கில்லுங்க இந்த ஸ்கில்லு. சும்மா லெஃப்ட் கார் நிற்கும் போது அந்த எக்ரி ஜம்ப் பண்ணி காலை பிடிக்கிறதுங்கிறது ஒரு அற்புதமான ஒரு ஸ்கில். நித்தியவழி யுவா கபடி சீரிஸில் நம்ம நிறையா பார்த்துருக்கோம். யுவா கபடி சீரிஸில் ஒரு அற்புதமான ஒரு டிஃபெண்டருங்க. பாருங்களா சரியான ஜம்ப் பண்ணி பிடிச்சா பாருங்க. ஒரு அற்புதமான ஒரு டேக்கிள் பண்ணார். களத்தில் வந்து 2 பேர் இருக்காங்க. பிடிப்பாங்களா, சூப்பர் டேக்கிள் ஆகுமா, பிடிச்சிட்டாங்களா பிடிக்கிறாங்களா ட்ரை பண்ணிருக்காரு. பார்க்கலாம். அப்படியே அப்போ முயற்சி பண்ணிட்டாருங்க. சரியான டேக்கிளுங்க இது, சரியான டேக்கிள். உண்மையாலுமே சொல்கிறேன் சரியான டேக்கிள்.
டிஃபெண்டராக இருக்கட்டும் ரைடராக இருக்கட்டும் 2 பேருமே சரிசமாக முயற்சி பண்ணி 2 பேரை எதிர்த்து ஒரு வீரர் வந்து இருக்கிற சூப்பர் டேக்கிள் பொசிஷன் இது. என்ன ஒரு அற்புதமான டேக்கிள் பாருங்கள், நீங்களே ரிப்ளைல பாருங்கள். டிஃபெண்டர் பிடிச்சிட்டாரு, சக்திவேல் தாங்க அதுவும் டேக்கிள் பண்ணியிருக்காரு. சக்திவேல் டேக்கில் சப்போர்ட் பண்ணுற மாதிரி லெஃப்ட் கார்னர் வந்து ரைட் கார்னர் வந்து பிடிச்சிருக்காருங்க. அப்பயும் அதையும் தாண்டி முயற்சி பண்ணுறாரு தினேஷா சூப்பர் டேக்கிள் சொல்லி முடிஞ்சிருக்கு. தற்பொழுது கற்பகம் யூனிவர்சிட்டி 27 புள்ளிகள் என்ஐ அகாடமி. கடைசி 1 நிமிஷம் தான் புள்ளி இருக்குது. என்ஐ அகாடமி டீமில் வந்து 3 வீரர்கள் இருக்காங்க. அடாடா சூப்பர் டேக்கிளுங்க, மறுபடியும் ஒரு சூப்பர் டேக்கிள் நடந்திருக்கு. மறுபடியும் ஒரு சூப்பர் டேக்கிளுங்க 29. சரியான ஜம்ப் பண்ணி தப்பிச்சு பார்த்தாரு, ஆனால் அதையும் பிடிச்சாருங்க ரைடரு டிஃபெண்டரு. சூர்யா 30-31 10 செகண்ட் வரைக்கும் கடைசி ரைடு இது. இதில் யார் வெற்றி பெறுப்பாங்க? மேட்ச் போச்சுங்க, கற்பகம் யூனிவர்சிட்டி கையில் போச்சு மேட்ச்சு. இந்த போட்டியில் வெற்றி பெற்றது கற்பகம் யூனிவர்சிட்டி. புள்ளி எத்தனை? 6 புள்ளி. சூப்பர் எடுங்க 6 புள்ளி ஒரே நேரத்தில் 6 புள்ளி எடுத்துருக்காங்க. சரியான ரைடுங்க. போட்டி 37-29 இருக்கிற புள்ளிக்கணக்கு வந்து மேட்ச் வந்து போயிருக்கு. ஆல் அவுட் சுச்சுவேஷன் தான் லோனே முடிச்சாருங்க. டீமே கூப்பிட்டு வந்துட்டார். இதில் பரத், சிவசக்தி, சூப்பரான பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. இந்த பக்கம் கற்பகம் யூனிவர்சிட்டியில் சக்திவேல், இன்னும் சிறப்பான விளையாட்டுகள்லாம் இருந்திருக்காங்க. மேட்ச் வந்து முடிஞ்சிருச்சு. 6 புள்ளிகள் முன்னிலையில் வந்து 8 புள்ளி வித்தியாசத்தில் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க.